நன்றி நண்பர்களே. இப்படியான ஒரு வாய்ப்பு நல்கியதற்காக முதலாவதாக உங்களை எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையிலே என்னோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்குகிறேன். நடப்பு விவகாரங்கள் அப்படிங்கிற விஷயம், அந்த தலைப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு 3 தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுல நடப்பு விவகாரங்கள் பத்தி நீங்க பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நடப்பு விவகாரங்கள் அப்படிங்கும் போது நமக்கு ஏராளமான செய்திகளை நம்ம எடுத்துக்கலாம். நான் மாணவர்களோட பேசும்போது ரொம்ப மேலும் நெருக்கமா உங்களுடைய கல்வியோட மேலும் நெருக்கமான ஒரு விஷயத்த பேசுறதும், இந்த தமிழ் சமூகத்தோட ஒரு விஷயத்த பேசுறதும் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அறிவு ஆளுமைகளில் ஒருவரான மரியாதைக்குரிய கிரியா திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் காலமானார். இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல. நிறைய நண்பர்களுக்கு ஒரு தகவலா இந்த செய்தி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பெயர், கிரியா எஸ் ராமகிருஷ்ணன்ங்கிற பெயரையோ அல்லது கிரியா பதிப்பகம் அப்படிங்கிற பெயரையோ எத்தனை பேர் அறிஞ்சிருப்போம் அப்படிங்கிறது தெரியல. உண்மையாக பொறியியல் கல்லூரி மாணவர்கள் இன்றைய தலைமுறையினர் பற்றி இது நம்முடைய சமகால தமிழ் நாம பேசிட்டு இருக்க மொழி இருக்கு இல்லையா, இதோட கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு பெயர் இந்த ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற. நம்ம இந்த தமிழை தான் நம்ம ஆயுதமா கொள்றோம், இந்த தமிழை தான் நம்ம உயிரா கருதுறோம், இந்த தமிழ் தான் எல்லாமாவே இருக்கும் அப்படின்னு நாம நம்புறோம், பேசுறோம். ஆனா உண்மையாகவே அந்த தமிழுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம், அல்லது அந்த தமிழோட உளபூர்வமா எந்த வகையில நம்ம விஷயங்களை ஒருங்கிணைச்சி பார்க்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா இப்ப இந்த மீட்டிங்ல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் ராமகிருஷ்ணன்ங்கிற பேரை பேசுவதற்கு முன்பா அறிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்குள்ளார பேசிட்டீங்கன்னா, இந்த தமிழ் சம்பந்தமான நம்முடைய பெருமிதத்துக்கும் உண்மையான அக்கறைக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி புரியும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு தமிழ் திரையுலகத்தின் மேல மிகுந்த மரியாதை கொண்ட, தமிழ் சினிமா தனக்கு தெரியும் நம்பக்கூடிய ஒருவர் ஒரு கமல்ஹாசனை தெரியல அப்படின்னா, கமல்ஹாசனுடைய படங்களை ரொம்ப குறைவா பார்த்திருப்பாரு, அல்லது ஒரு பெயருக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்த்திருப்பாருன்னு சொன்னா, அது இந்த 2 வார்த்தைக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி இருக்கும். எனக்கு தமிழ் சினிமா தெரியுங்கிறதுக்கும், இன்னொரு பக்கம் எனக்கு கமல்ஹாசனை தெரியாதுங்கிறதுக்கு இடையில எவ்வளவு விபரீதமான ஒரு இடைவெளி இருக்குமோ, அது மாதிரிதான் நாம இன்னைய தமிழ் பத்தி பேசுறதும், ராமகிருஷ்ணன்கிற பெயரை தெரியாது அல்லது கிரியாவுடைய புத்தகங்கள் தெரியாது அப்படிங்கிறதுக்கும் இடையிலான இடைவெளியும் அப்படிதான், அந்த அளவுக்கு பொருத்தப்பாடு. ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டினுடைய சிறந்த எடிட்டர்கள்ல ஒன்று. அவரை பற்றி தெரியாதவர்களுக்காக முதல்ல இதை சொல்லிட்டு நான் மிகச்சிறந்த எடிட்டர்ஸ். அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு சமகால தமிழுக்கு அகராதி ஒன்றை கொடுத்தார். தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு பலருக்கும் அது இங்கிலீஷ் டிக்ஷனரியை தான் நினைவுல கொண்டு வரும். ஆனா அப்படி டிக்ஷனரி என்பது ஏதோ ஆங்கிலத்தை தெரிந்து கொள்வதற்கான கருவி இல்லை, அப்படிதான் நாம பெரும்பகுதி நினைச்சிட்டு இருக்கோம். அப்படின்னா ராமகிருஷ்ணன் சுட்டி காட்டுகிறபடி, அவரே சொல்கிறபடி அப்படின்னு சொன்னா, ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கில டிக்ஷனரி தேவையே இருக்காது இல்லையா. பிரிட்டன்ல இருக்க ஒருத்தருக்கோ அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கோ ஆங்கில அகராதியினுடைய தேவை என்னவா இருக்கு. ஆனால் பிரிட்டன்ல உள்ள ஒரு வீட்டுல அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல அகராதி என்பது படித்தவர்கள், படித்த சமூகத்தினர் மத்தியில அவர்களுடைய நூலகத்துல தவிர்க்கவே முடியாத ஒரு புத்தகமா இருக்கக்கூடிய அகராதி, ஆங்கில அகராதி. அப்படின்னா தமிழ் பேசக்கூடிய நமக்கு அந்த அகராதி வேணுமா இல்லையா? அந்த அகராதி வேணும். அதுல இந்த தற்கால தமிழ் அகராதி அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ் பல லட்சம் சொற்களை கொண்டு, அது நமக்கு நம்ம 2000 வருஷ வரலாறு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறோம், அல்லது சங்ககால இலக்கியத்திலேருந்து பேச ஆரம்பிக்கிறோம்னா,
இன்னைக்கு உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சொல், அதுல ஆரம்பிச்சு இந்த பெரிய கால பெருவோட்டத்துல இந்த முனையிலேருந்து இந்த முனை ஆரம்பிச்சு ஏராளமான பல லட்சக்கணக்கான சொற்கள் இருக்கு. இது அவ்வளவையும் ஒருங்கிணைக்கக்கூடியது அல்ல ஒரு சமகால அகராதி என்பது. மாறா நாம அன்றாட பயன்பாட்டுல ஒரு பாட புத்தகத்திலேயோ அல்லது ஒரு பத்திரிகையிலேயோ பயன்படுத்தக்கூடிய பொதுவா அதிகம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கும் இல்லையா, சமகால தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்கள். பணவீக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பணவீக்கம்னா என்ன? டிமானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, அதுக்கு தமிழ்ல என்ன? இப்படி தமிழ்லயே நமக்கு ஏராளமான வார்த்தைகள் தெரியாது. அதற்கான விளக்கங்கள் உள்ளபடியா புரியாது. கூட்டாட்சி அப்படின்னா என்ன, ஒற்றையாட்சி அப்படின்னா என்ன, இது எல்லாத்துக்குமே விளக்கங்கள் இருக்கு இல்லையா. இது ஒரு ஆட்சி முறை அப்படி. ஹலோ. ஆக இந்த விதமான தமிழை முதல்ல நாம் அறிந்து கொள்வது, தமிழ் வழியே அந்த அறிவை பெறுவது, அதற்கான மிக முக்கியமான தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த தற்கால தமிழகராதி. அப்படி ஒரு தற்கால தமிழகராதியை தமிழுக்கு சமகாலத்தில் கொடுத்த முதல் தற்கால தமிழகராதி என்பது கிரியா பதிப்பகம். அதை கொடுத்தவர் ராமகிருஷ்ணன். அந்த ராமகிருஷ்ணன் தான் நேற்று மறைந்து விட்டார். அது தமிழுக்கு ஒரு பெரிய இழப்பு. மாண்புமிகு முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் இதை பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு எல்லா செய்தித்தாள்கள்லையும் இது வந்திருக்கு. அவருடைய கடைசி வெளியீடு இந்த அகராதி 1992 அந்த அகராதி வந்துச்சு. அதற்கு பின்பு 2008 அதனுடைய 2ஆம் பதிப்பு வந்துச்சு. 3ஆம் பதிப்பு ஒரு வாரத்துக்கு முன்பு வந்துச்சு. இதுல என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த பதிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கும் மறு அச்சு அப்படிங்கிற வார்த்தைக்கும் இடையில உள்ள வித்தியாசமே பலருக்கு தெரியாது. பதிப்பு அப்படின்னு சொன்னா என்ன நினைப்பாங்கன்னா, முதல்ல ஒரு புத்தகம் 1000 பிரதி போடுறாங்க, அது வித்துருச்சு, திரும்பி அச்சடிச்சு விற்கிறது பதிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அகராதி அப்படிங்கிறதுல மறுபதிப்பு, 2வது பதிப்பு அப்படின்னு சொல்றது. இந்த 92க்கும் 2008க்கும் இடையில பல வருட இடைவெளி. 2008க்கும் 2020க்கும் இடையில பல வருட இடைவெளி. இந்த 10 ஆண்டுகள், 12 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் இடைவெளியில எவ்வளவோ சொற்கள் புதுசா வருது. 92ல உலகமயமாக்கல்ங்கிற சொற்கள் இருக்காது, இருக்காது. இணையம் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. இப்ப 2020 டிக்ஷனரியில 92ல புதுசா இணையம் கொண்டு வந்த சொற்கள் இருக்காது. சமூக வலைதளம்ங்கிற வார்த்தை இருந்திருக்கு. இதெல்லாம் அடுத்தது 2008ல சமூக வலைதளம்ங்கிற வார்த்தை இருந்துச்சான்னு தெரியும். ஆனா இன்னைக்கு சமூக வலைதளம்ங்கிறது மிக முக்கியமான வார்த்தை. அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையும், புதுசா வரக்கூடிய நம்முடைய மொழிக்கு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் புதிதாக உள்ளடக்கி அதையும் சேர்த்து பதிப்பிப்பதுதான் இந்த அகராதியினுடைய மறுபதிப்பு. அதனுடைய மிக முக்கியமான காரியம். அப்படி 3வது பதிப்பை அவர் எந்த சூழல்ல வெளியிட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு 25 நாளுக்கு முன்னாடி கரோனாவினால் அவர் பாதிக்கப்பட்டார். ஆனால் அவர் முன்கூட்டியே திட்டமிட்டபடி இதுக்கு ஒரு வெளியீட்டு திட்டம் ஒண்ணு அறிவிச்சு நவம்பர் 2வது வாரத்துல அந்த புத்தகம் வெளியிடப்படும்னு சொல்லிட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் கரோனாவால பாதிக்கப்பட்டார். அப்படி பாதிக்கப்பட்ட சூழலிலும் கூட, மருத்துவமனையில் இருந்த சூழலிலும் கூட, மருத்துவமனையில் கடுமையான மூச்சு திணறலை எதிர்கொண்டு அவருக்கு செயற்கை சுவாசம் வழியா சுவாசிச்சுட்டு இருந்த சூழலிலும் கூட இந்த பணியை முடித்து அந்த தமிழகராதியை அவர் கடந்த வாரம் வெளியிட்டார். அப்படி வெளியிட்டு அடுத்த ஒரு வாரத்துல உயிர் தந்தார். ஒரு பெரிய தியாக வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய தியாக வாழ்க்கை. ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை. தன்னுடைய இந்த பணியை தேர்ந்தெடுத்த அவர், இது ஒரு மிக முக்கியமான பணி, இதற்காக வாழ்நாளில் பெரிய காரியங்களை செலவிட வேண்டி இருக்கும் என்று சொல்லி குழந்தை வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண. குழந்தை வேணான்னு முடிவு பண்ண. அப்படி ஒரு தியாக வாழ்க்கை. அப்புறம் தமிழுக்கு இது அகராதியியலாளர். இதுல ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பல பல்கலைக்கழகங்கள் செய்யாத முயற்சி இது. தமிழ் பல்கலைக்கழகம் மாரியான ஒரு இதற்கென்னு படித்த ஒரு பெரிய கல்வியாளர்களை கொண்ட, தமிழுக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் செய்ய முடியாத ஒரு காரியம். அரசாங்கம் முன்னின்று செய்ய முடியாத ஒரு காரியம். ஒரு சாதாரண மனிதர், அதுவும் சாதாரண நடுத்தர வர்க்க மனிதர், இப்படி ஒரு பெரிய
பணியை எடுத்து செய்வதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. சாதனை மட்டுமல்ல, அது ஒரு இமாலய காரியம். அத தமிழ் மேல கொண்ட பற்றினார் தன்னம்பிக்கையோடு அந்த காரியத்தை, அவருக்கு தமிழ் மொழி அல்ல பிரதான கல்விங்கிறது, ஆனாலும் இந்த துறைக்கு வெளியில, கல்வித்துறைக்கு வெளியில இருந்து, மொழியியல் துறைக்கு வெளியில இருந்து எப்படி ஒரு சாதனையை அவர் செஞ்சிருக்கார். நகராது நம்ம வீட்டுல, ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படைப்பு. எதற்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம நடப்பு சமகால விஷயங்களை பேசும்போது அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயத்த, இதோட ராமகிருஷ்ணன் மேலதிகம் சில மிக முக்கியமான காரியங்களை பண்ணியிருக்கிறார். தமிழ்ல மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகளை அவருடைய கிரியாபதிப்பகம் கொண்டு வச்சு, சுந்தரராமசாமி, அசோகமித்ரன், கந்தசாமி, முத்துசாமி, முத்துசாமி, இது போன்ற தமிழுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் பலருடைய படைப்புகள் கிரியால அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான மொழிபெயர்ப்பு தமிழுக்கு, அதாவது உலகின் மிகச்சிறந்த பல சிந்தனையாளர்களுடைய மொழிபெயர்ப்புகள் கிரியால ஆல்பர்ட் காமியோட அந்நியன், அதே போல காஃப்காவினுடைய விசாரணை. இந்த படைப்புகளுக்குள்ள இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா, பிரெஞ்சில எழுதப்பட்டதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து, ஆங்கிலத்திலிருந்து தமிழில் கொண்டு வரப்பட்ட மொழிபெயர்ப்பு அல்ல, மாறாக பிரெஞ்சிலிருந்து நேரடியாக தமிழில் மொழிபெயர்ப்பு. பிரெஞ்சிலிருந்து ஆங்கிலத்திற்கு எப்படி நேரடியாக மொழிபெயர்க்கப்படுகிறதோ, அதே போல ஜெர்மனியிலிருந்து நேரடியாக இங்கே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்படியான புதுமைகளை எல்லாம் முயற்சித்த ஒரு நிறுவனம் இந்த கிரியா நிறுவனம். தரமான படைப்புகளுக்கு பெயர் போன ஒரு நிறுவனம். அதனுடைய மிக முக்கியமான காரணகர்த்தா அந்த ராமகிருஷ்ணன் இறந்து போனார். அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம தமிழ் பெருமிதம் எல்லாத்தையும் பேசும்போது நாம கடந்த காலத்துக்கு போயிடுறோம், நிகழ்காலத்துல அதை மறந்து. ஆனால் ஒரு மொழியை நேசிக்கக்கூடியவர்கள் அதனுடைய நிகழ்காலத்துல அது எப்படி இருக்குது அதை உணரணும். அதற்கு முகம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் ரொம்ப முக்கியமா சொன்ன ஒரு விஷயம். இதோட அர்த்தத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பேசுறோம், தமிழ் எல்லாத்தையும் செஞ்சிடும். இப்போ உங்களுக்கு தெரியும், பொறியியல்ல எவ்வளவு விஷயங்களை தமிழ்ல நம்மளால சொல்ல முடியுது. கல் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியெல்லாம் நம்ம பெருமை பேசலாம். ஒரு விமானத்தினுடைய உதிரி பாகங்களை எடுத்துப்போம், எத்தனை சொற்களுக்கு தமிழ்ல சொற்கள் இருக்கு. பொறியியல் கல்விக்கான எத்தனை தமிழ் சொற்கள்ல நம்மளால உள்வாங்கி மொழிபெயர்க்க முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அரசாங்கமே முடிவெடுத்து தமிழ் வழி கல்வி பொறியியல்ல கொடுக்கணும்னு சொன்னாலும் எந்த அளவுக்கு இந்த மொழியில அதற்கான இடம் இருக்கு, எந்த அளவுக்கு அது தகவமைக்கப்பட்டிருக்கு, நம்முடைய அன்றாட பயன்பாட்டுல நம்முடைய மொழியினுடைய தேவையும் அதற்கான மதிப்பும் என்னவா இருக்கு. இந்த இடத்தை தான் கேள்வி கேட்டார் ராமகிருஷ்ணன். அவர் கேள்வி கேட்ட இன்னொரு விஷயம், கடைசி வரை அவர் பேசிக்கொண்டிருந்த இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் புத்தகம் என்பது தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு கிடைக்கக்கூடிய இடம் என்பது மிக மிக சொற்பமா இருக்கு. அதற்கான மரியாதை என்பது எப்போதும் குறைவா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேர் கொண்ட ஒரு சமூகம் இது. வெறும் 1% பேர், 100க்கு 1 வாசகரா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு புத்தகம் குறைந்தபட்சம் எவ்வளவு பிரதிகள் விற்கணும்? ஒரு 1% அப்படின்னா ஒரு 8 லட்சம் பிரதிகள் விற்கணும் இல்லையா? ஆனால் 800 பிரதிகள் கூட போட முடியாத நிலைமைதான் இருக்குது பெரும்பாலும் அப்படின்னு சொன்னா, இந்த சமூகம் உள்ளபடியா மொழி மேலேயோ அல்லது அறிவின் மேலேயோ வாசிப்பின் மேலேயோ புத்தகங்கள் மேலேயோ என்ன விதமான அக்கறையை கொண்டிருக்குது என்கிற கேள்வியை ராமகிருஷ்ணன் திரும்ப திரும்ப கேட்க. இது ஏதோ புத்தகத்தின் மீது கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. மாறாக அறிவுலகின் மீது அறிவுலகின் மீது இந்த சமூகத்துக்கு என்ன மாதிரியான அக்கறை இருக்கு, அறிவுலகோட இந்த சமூகம் எந்த அளவுக்கு தன்னை தொடர்பு படுத்தி, எந்த அளவுக்கு அதோட நேரடியா உறவை வச்சுட்டு. நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி உங்கள பலருக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதா இருக்கலாம். ராஜாஜியினுடைய காலகட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1950 தொடக்கத்தை பத்தி நான் பேசுறேன். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமையை பேசுறேன். 70 ஆண்டுகள். அன்னைக்கெல்லாம் படித்தவர்களுடைய எண்ணிக்கை
ஒரு பள்ளிக்கூடம் முடிச்சு வெளியில வரக்கூடியவர்களோட எண்ணிக்கை 40% கூட கிடையாது. 140 பேர் கூட கிடையாது ஸ்கூல்ல இருந்து வெளியில வராங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற போது இருந்த நிலைமையை நான் பேசுறேன். ஆனால் அன்றைக்கு 1953 தமிழிலேயே அதிகம் விற்பனையான பத்திரிகை தான் இந்திய அளவில் அதிகமாக வாசிக்கப்பட்ட பத்திரிகை, அது கல்கி. கிட்டத்தட்ட 75,000 பிரதிகள் அந்த காலகட்டத்தில் வைக்கிறது. நமக்கு 1950களில் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்னவா இருக்கும்? சென்னை மாகாணத்தினுடைய மக்கள் தொகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆந்திராவை ஏனைய பகுதிகள் எல்லாத்தையும் பிரிச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 70 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு இருக்கும்? அந்த மக்கள் தொகையில படிப்பறிவு கல்வி முடிச்சவங்க, பள்ளிக்கூடம் முடிச்சவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? அப்படி முடித்தவர்களோட எண்ணிக்கையிலேயே கிட்டத்தட்ட 75,000 பேர் ஒரு புத்தகம் வாங்குறாங்க. இன்னொரு பக்கம், இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதே காலகட்டத்தில் திராவிட இயக்கம் எமர்ஜ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் திமுக 1949 உருவாகும். ஒரு பக்கம் திமுக, திராவிடர் கழகம், இது போன்ற அமைப்புகள், இன்னொரு பக்கம் பொது உடைமை இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னொரு பக்கம் தேசிய இயக்கம், காங்கிரஸ் கட்சி. இவர்கள் எல்லாரும் அவர்களுடைய கொள்கையை பேசுவதற்குங்கிறதுக்காக பத்திரிகைகளை நடத்துறாங்க. இந்த பத்திரிகைகளுடைய திராவிட இயக்கம் சார்ந்த பத்திரிகைகளோட எண்ணிக்கையை 400க்கு மேல அப்படின்னு சொல்லி பட்டியலிடுறாங்க. அப்ப ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட பத்திரிகைகள், அரசியல் இயக்கங்கள் சார்ந்து நடத்தப்பட்ட பத்திரிகைகளோட மொத்த எண்ணிக்கை 500 இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பத்திரிகை வந்திருக்கும், வாசிக்கப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அந்த காலகட்டத்தினுடைய மக்கள் தொகைக்கு அன்னைக்கு வாசிக்கப்பட்ட பத்திரிகைகளோட எண்ணிக்கை, அதனுடைய சாராம்சம், மிக முக்கியமானது இந்த சாராம்சம். உதாரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே பெரிய தமிழ் மொழி சார்ந்த ஆய்வாளர்களில் மிக முக்கியமானவர்களாக குறிப்பிடப்படக்கூடிய பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன், பேராசிரியர் தோ பரமசிவம், இவர்கள் எல்லாம் ஆறாவது படிக்கும்போது அண்ணா நடத்திய திராவிட நாடு பத்திரிகை வாசிக்கிறாங்க. இந்த திராவிட நாடு பத்திரிகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற A4 சைஸ்ல பல பக்கங்களுக்கு கட்டுரை எந்த படமும் இல்லாம 5வது 6வது படிக்கிற பசங்க படிக்கிறாங்க. 5வது 6வது படிக்கிற பசங்க அந்த வயசுல அறிமுகமானதா பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியம் சொல்றார். இன்றைக்கு கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படியான பத்திரிகைகள் படிக்க முடியவில்லை. பெரும்பகுதி 100க்கு ஒருத்தர் படிக்கிறாருங்கிறத கணக்குல எடுத்து பெருமளவுல சொல்ல ஒரு போக்கா சொல்ல, அதாவது படிப்பவர்கள், படிப்பறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை விரிவடையத்தக்க அளவுல படித்தவர்கள் என்று சொல்லத்தக்கவர்களுடைய அதற்கான அடையாளத்துடன் கூடிய கலாச்சாரம், அறிவு கலாச்சாரம் என்பது வளரவில்லை. படிச்சவங்க வீட்டிலேயே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டக்கூடிய ஒரு வீட்டுல எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு புத்தக அலமாரி இல்லை. ஹால்ல பெரிய அலமாரி இருக்கு, ஆனா அந்த அலமாரியில கரடி பொம்மையும் குரங்கு பொம்மையும் இருக்கு. இதுதான் ரியாலிட்டியா இருக்கு. இந்த ரியாலிட்டிக்கு எதிராக தொடர்ந்து ஃபைட் பண்ண மிக முக்கியமான முன்னோடிகள்ல ஒருவர் கிரியாராமன். நான் ஏன் இந்த நடப்பு விவகாரங்கும் போது இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நாம் இதை பத்தி பேசும்போது ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவதை காட்டிலும் நம்முடைய மொழி எந்த இடத்துல இருக்கு, நம்முடைய சமூகம் எந்த இடத்துல இருக்கு, அறிவு சார்ந்த விஷயத்துல நாம எந்த இடத்துல இருக்கு. இப்ப நான் பேசுறதுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு மாணவருடைய கனவு என்னவா இருக்கிறதுங்கிறதுக்கும், ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற ஒரு மாணவருடைய கனவு என்னவா இருக்குங்கிறதுக்கும், அல்லது MIT படிக்கக்கூடிய ஒரு மாணவருடைய கனவு என்னவா இருக்குங்கிறதுக்கும் இடையிலான இடைவெளிய அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கு. நான் சொல்றதுக்கு அது ஒரு நல்ல வேலைக்கு போறதோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போறதோ அந்த மாதிரியான கனவுகளோட முடிகிறது இல்லை. அவர்கள் நிறுவனங்களை தொடங்குவதை பற்றி யோசிக்கிறார்கள். நாம் நிறுவனங்கள்ல வேலை போய் பண்றதை பத்தி யோசிக்கிறோம். நம்முடைய கனவே வேலை பண்றதா சுருங்கக்கூடிய இடத்துல பெரும்பகுதி 1002 மாணவர்கள் அதை தாண்டி இருக்கிறத பத்தி நான் பேசுறேன், பெரும்பாலானவர்களை பத்தி பேசுறேன். அப்ப அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நம்முடைய மொழி எந்த இடத்துல இருக்குதோ, நம்முடைய சமூகம் எந்த இடத்துல இருக்குதோ அதற்கேற்பதான் நம்முடைய கனவுகள் இருக்க முடியும். நம்முடைய கனவுகள் விதிவிலக்குகள் விளக்கங்கள் ஆயிட முடியாது. சிலர் இருக்காங்க பெரிய விதிவிலக்குகளோட
சாதாரண குடும்பங்கள்ல பிறந்தும் மிகப்பெரிய கனவுகளோட இருக்கிறவங்க இருக்கு. அவர்கள் யுக புருஷர்கள் எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்துருவாங்க, வெளியில வருவாங்க, வேற ஒரு உயரத்துக்கு போவாங்க. அது பிரச்சனை. நான் சொல்லக்கூடியது 100க்கு 90 பேருக்கு அப்படியான உயர் கனவு ஒண்ணு நம்ம சாத்தியமாக்கணும்னு சொன்னா அது வெறுமனே தனிநபர் சார்ந்த கனவா இருக்க முடியாது. ஒரு சமூகம் சார்ந்த கனவாக மாற அந்த சமூகம் அந்த கனவு காண்பதற்கான ஒரு சாத்தியப்பாட்டை அந்த மாணவருக்கு இயல்பாக கொடுத்திருக்கும். இதற்கு அந்த சமூகத்தினுடைய மொழி, தாய்மொழி அதிகாரம் மிக்கதாக இருப்பதுங்கிறது அவசியம். நம்முடைய தாய்மொழிக்கு அதிகாரம் இருக்கிறதா? நம்முடைய மொழி நமக்கு சோறு போடும் நம்ம நினைக்கிறோமா? நம்முடைய மொழி ஆய்வுக்குரிய மொழியை நாம நினைக்கிறோமா? நம்முடைய மொழி இந்த உலகத்தினுடைய தலைவிதியை மாற்ற தக்க வல்லமை பொருந்தியது நம்ம நினைக்கிறோமா? அதற்கும் நம்முடைய கனவுகளுக்கும் இடையிலே தொடர்பு, இது ரெண்டுக்கு இடையில உறவு. இந்த விஷயத்துக்கும் இப்ப நான் பேசிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பதிப்புலகத்துக்கும் இடையில தொடர்பு. இந்த நாளில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது, உங்களை போன்ற மாணவர்கள், நீங்க ஏற்கனவே வாசிப்பவர்களாக இருந்தாலும் கூட அதுல தீவிரமான, ஏன்னா உங்க மாதிரியான பல்கலைக்கழகத்துல என்னுடைய தம்பிகளில் ஒருவர் பூக்கோ சரவணன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய முன்னாள் மாணவர்களில் பெரிய வாசிப்பாளர். சரவணனுடைய வாசிப்பெல்லாம் பார்த்து நான் மிரண்டு போயிருக்கேன். ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நான் அவ்வளவு வாசிச்சிருக்கிறேன். என்னுடைய பணி சார்ந்து நான் வாசிக்கக்கூடிய தேவை இருக்கும்போது அதே பல்கலைக்கழகத்தில் அப்படி நிறைய நண்பர்களை நான் பார்த்திருக்கேன், மாணவர்களை பார்த்திருக்கேன். நான் யாரையும் குறைத்து மதிப்பிடுறேன். ஆனால் நம்முடைய அன்றாட பொதுவுல நான் சொல்றேன், எவ்வளவு பேர் நம்ம வாசிப்புக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், அறிவுசார் சமூகத்தோட எந்த அளவுக்கு நம்ம தொடர்புல இருக்கோம், அவர்களோட நம்ம எந்த அளவுக்கு பிணைச்சிட்டு, நம்முடைய அன்றாட உரையாடல்ல இது என்னவா இருக்கு, நம்முடைய அன்றாட உரையாடல்ல இந்த மாதிரியான கருத்துகளுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கு, ஒரு புத்தகம் சம்பந்தமான கருப்பொருள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது, முக்கியமா நம்முடைய மொழியை விஸ்தரிக்கிறது சம்பந்தமாகவும் நம்முடைய சம்பந்தமாகவும் எந்த அளவுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில அது நம்முடைய உரையாடலினுடைய ஒரு பகுதியா இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்றைய தினம் காலமான ஒரு பதிப்பாளர், அவருக்கு செலுத்தக்கூடிய மிகச்சிறந்த அஞ்சலியா இது இருக்கணும் ஒரு பத்திரிகையாளரா நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம உரையாடலாம். உங்களோட கேள்விக்கு பதிலாக இது ஒரு தொடக்க புள்ளியா நம்ம வச்சோம். நண்பர்கள் கேட்கணும். அவரோட சாரோட இன்டராக்ட் பண்ணுங்க. சூர்யா, சங்கமித்ரன் சார் அவரு கேள்வி கேட்க சொல்றாரு, இன்டராக்ட் பண்ண உரையாட சொல்றாரு. அவர் பேசுனதுல இருந்து யூ ஆஸ்க் சம் क्वेश्चंस, அவர்கிட்ட பேசுங்க. அவர் சார் சொன்னது புரிஞ்சுதுங்களா? நீங்க உங்களுடைய பொறியியலுக்கு தமிழுடைய ரோல் என்ன? எவ்வளவு தமிழ் சர்க்கிள் இருக்கு, அது என்ன எவ்வளவு தெரியும் உங்களுக்கு? இயந்திரவியல எடுத்துக்கிறாரு, அதே கேட்கிறாரு. சரி, ஒரு சார் நமஸ்கார். சொல்லுங்க சார், இப்ப குடிமை பணி தேர்வு இருக்குல்ல சார், அதுக்கு தமிழ் ஆப்ஷன் எடுக்கிற, தமிழ விருப்பப்படாம எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? தமிழை விரும்பி படிக்கிறவங்களுக்கு, விருப்பப்படாம எடுத்து படிக்கிறவங்களுக்கு. நிறைய பேர் தமிழ் எடுத்து படிக்கிறவங்க நிறைய பேர் மேல் நோக்கி வராங்க. இதுல ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் அதுல ஒரு பெரிய நிபுணனோ அல்லது அது சார்ந்த அறிவு எனக்கு இருக்கிறதாவோ நான் கருதுனேன். முதல் விஷயம், உரையாடல் இதுதான் கேள்வியா இருக்கணும் அப்படி இப்படி எல்லாம் இல்லை. சொல்லும் போதே நான் சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் நான் கேட்கல. இதை ஒரு துவக்க புள்ளியா நம்ம வச்சுக்குவோம். ஒரு விவாதத்தினுடைய தொடக்க புள்ளியா புத்தகம் அல்லது தமிழ் நாம இருக்குங்கிறத வச்சுப்போம். கேள்வி கேட்கணுங்கிறது தான் இல்லை. நீங்க உங்களுடைய கருத்துக்களும் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கலாம். 2 பேரும் உரையாடுவோம் தான் சொல்லுங்க. எது வேணா பேசலாம், மொழி சார்ந்து பேசலாம். உங்களுக்கான விளக்கம் எது இருந்தாலும் சார் கிட்ட கேட்கலாம். உரையாடலாம்ன்றாங்க சார். சமகால தமிழ் பத்தி, பழைய புராணம் பாடாம தமிழை பத்தி இப்ப என்ன ஸ்டேட்டஸ்?
நாம என்ன செய்யணும், என்னென்ன பிரச்சனை இருக்கு. இப்போ உதாரணமா இப்படி கூட வச்சுக்கலாமே, நான் ஒரு பத்திரிகையால மொழி சார்ந்து ஒரு விமர்சனம் இருக்கு, நம்மளோட மொழி இவ்வளவு அளவுக்கு இல்லையா, அளவுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஏதாவது நான் பேசுறேன். ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க தோழர், நான் அபிராமி பேசுறேன் தோழர். நான் உங்களுடைய அரசியல் பழகு புத்தகத்துல இருந்து தான் உங்களுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. உங்க உரை ரொம்ப நல்லா இருந்தது. பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எழுத்து பணியில ஒரு சும்மா ஜேர்னலிசம் அப்படிங்கறதுல ஒரு எது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க முடியும்? எழுத தொடங்குறதுக்கு எப்படி பழகுறது, பொலிட்டிக்கல் அனாலிட்டிக்கல் ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி எது வந்து ஒரு சரியான நல்ல தொடக்க புள்ளியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல வந்து எழுதுறதுக்கு வந்து நாம வந்து வாசிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு கட்டுரை எழுதுறீங்க ஒரு பத்திரிகைக்கு அப்படின்னு சொன்னா, உதாரணமா நான் வந்து இப்ப தமிழ் பத்திரிகை சார்ந்து பேசுறேன். குறைந்தபட்சம் ஒரு தமிழ் மாணவர் வந்து இந்து தமிழ், இதை நான் வந்து இங்க இந்து தமிழ்ல வேலை பண்றேங்கிறத மறந்துருங்க. இந்து தமிழ், தினமணி, இந்த 2 பத்திரிகைகள் வந்து குறைந்தபட்சம் படிக்கணும்னு சொல்றேன். ஏன் இந்து தமிழ் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அதனுடைய நடுப்பக்கம் என்பது, திரும்பவும் நான் சொல்றேன், நான் அதுல வேலை பண்றேங்கிறத மறந்துருக்கேன். வேலையே பண்ணாட்டினாலும் நான் இதுதான் சொல்லுவேன். அதுல வந்து அன்றாடம் நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு போகும். அது வந்து ஆங்கில இந்துலையோ, அதாவது நியூயார்க் டைம்ஸ்லயோ, அந்த கார்டியன்ல இருந்தோ வந்த ஒரு மொழிபெயர்ப்பு வரும். அப்படி வரும்போது முதலாவது விஷயம், இந்த உலகம் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு உலகம், அது எப்படி சிந்திக்கும்? இந்தியா இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து என்னவா எழுதுறாங்க, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கர் வந்து அமெரிக்க அரசாங்கத்தை பற்றி, அதாவது பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி பிரிட்டன் எழுத்தாளர் ஒருத்தர் எப்படி சிந்திக்கிறார், அது என்னவா இருக்குங்கிற பார்வையை வந்து மொழிபெயர்ப்பு வாயில நமக்கு. அப்ப அவர்களோட பிரச்சனை அவர்கள் அதை எப்படி பார்க்கறாங்க, ஒரு சாதாரண விஷயத்தை அவங்க எப்படி பார்க்கறாங்க, அது நமக்கு வந்து ஒரு சிந்தனையை கொடுக்கும். இரண்டாவது விஷயம், தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் தமிழ்நாட்டு பிரச்சனையை வந்து எப்படி பார்க்கறாங்கிறதும் இந்து தமிழ்ல வருது. உதாரணமா இப்ப நான் இப்ப ராமகிருஷ்ணன் பத்தி பேசிட்டு, அந்த அகராதி வெளியிட்டதை படத்தோட வெளியிட்டது இந்து தமிழ் தான் வெளியிட்டுச்சு, வேற எந்த பத்திரிகையிலும் அது வரல. இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது தமிழில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல தினசரியில் ஆரம்பிச்சு தீவிர இலக்கிய, உதாரணமாக காலச்சுவடு போன்ற ஏராளமான தீவிர இலக்கிய இதழ்கள், அது வரைக்கும் என்ன நடக்குதுங்கிற பார்வை வந்து எந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அது பொறியியல் துறையா இருக்கலாம் அல்லது மருத்துவ இருக்கலாம். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, துறையில இருந்தாலும் நல்ல சினிமா வந்தா அதை பார்த்துருவோம் இல்லையா, வட சினிமா பார்த்துருவோம், அல்லது இப்ப சூரரை போன்ற பத்தி ஒரு விமர்சனம் நம்ம பார்த்துருவோம். அந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது இல்லை, நான் வந்து பொறியியல் படிக்கிறேனே, நான் மருத்துவம் படிக்கிறேனே, எனக்கு எதுக்கு இந்த சினிமா அப்படின்னு. அது போலதான் பத்திரிகைகள் நான் சொல்றதும் அல்லது புத்தகங்கள் நான் சொல்றேன். அதாவது ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவா இருந்தாலும் ஒன்றோட ஒன்று அது ஊடாடும். ஒரு ஒரு இயக்குனருக்கு இங்க வரக்கூடிய நல்ல கவிதை புத்தகம் தெரியும், ஒரு நல்ல கவிஞருக்கு இங்க வந்து அறிவியல் துறையில நடக்கக்கூடிய சாதனை தெரியும். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஊடாடும். இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள்ல ஒண்ணு என்னன்னா, ஒவ்வொரு துறையும் தன்னை தனித்து அப்படியே வந்து மண்டையை கவுத்துக்கிறது, தன்னை தவிர எதையும் பார்க்காது, அல்லது ஒரு ஊடாடுறது இல்லாத அதை ரொம்ப குறுக்கிக்கிறது. உதாரணமா இலக்கியத்துக்கும் சினிமாவுக்கும் இடையில இப்போ ஒரு பிணைப்பு இருக்கு, ஆனா அது அதோட டெக்னாலஜி வரைக்கும் அது விரியல. ஆய்வுத்துறைக்கும் இதழியருக்கும் இடையில அவ்வளவு பிணைப்பு இல்லை. எவ்வளோ ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்படுது, நிறைய வந்து போலி கட்டுரைகள், தரமற்ற கட்டுரைகள்லாம் இருந்தாலும் அவ்வளவு வந்து அற்புதமான கட்டுரைகளும் சமர்ப்பிக்கப்படுது. உதாரணமா தமிழ்நாட்டினுடைய கல்வி நிறுவனங்கள்ல நடத்தக்கூடிய ஆய்வரங்குகள், கருத்தரங்குகள்ல வந்து ரொம்ப எனக்கு வந்து வருஷத்துக்கு 100 கருத்தரங்காவது திருச்சியில, சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கல்லூரிகள்ல நடத்தப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான கருத்தரங்குகள்ல குறைந்தபட்சம் 100 கருத்தரங்காவது
மிக விரிவா வந்து தமிழ் இதழியல்ல பதிவு செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது ரெண்டையும் பொருத்தி பார்க்கும், இது ரெண்டையும் இணைக்கிறதுல சிரமம் இருக்கு, இது ரெண்டும் இணைக்க முடியல. அப்ப நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு துறை சார்ந்தவர்கள் இன்னொரு துறையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களோட அங்க என்ன நடக்குதுங்கிற கவனம் முக்கியம். மிக முக்கியமா நம்ம எந்த துறையில இருந்தாலும் நம்முடைய மொழியோட சார்ந்த அங்க மொழியில என்ன நடக்குதுங்கிறதுலயும் நம்மளுடைய அக்கறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து மறைமுகமா நம்மளை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய விஷயம். அப்ப நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஒரு விஷயத்துக்கு நான் எழுதுறத எப்படி எழுதி பார்க்கறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த கேள்வி வரும். அதுல ஒரு பெரிய இடைவெளி ஒண்ணு இருக்கும். இப்ப நீங்க வாசிக்கும் போது கடன்னு மேல வந்துருக்கு. ஒரு 7 வருஷத்துல நான் பல கூட்டங்கள்ல சொல்லுவேன், 7 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து தமிழ் நாள் இதெல்லாம் நடுப்பக்கத்துல போட்ட கட்டுரைய இன்னைக்கு போட்டா எங்க ரீடர்ஸ் படிக்க மாட்டாங்க. ஏன்னா 7 ஆண்டுகள்ல அவங்க வளர்ந்துட்டாங்க. 7 ஆண்டுகள்ல நாங்களும் வளர்றோம், ரீடர்ஸும் வளர்றாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டுரை வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதுல இருந்து நம்ம மேல வேற ஒரு வயசுக்கு வர வேண்டியது. அதே இடத்துல ரீடர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்ப இது வந்து தொடர்ந்து ஒரு வளர்ச்சி நிலைங்கிறது கடந்துகிட்டே இருக்கு. இப்ப 7வது வருஷத்துல ஒருத்தர் எழுதணும்னு நினைக்கிறார், அவருக்கு எது நல்ல கட்டுரைங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் எழுத உட்காரும் போது அவர் முதல்நிலை வகுப்பு மாணவர் தான், அன்னைக்கு தான் முதல்ல ஒரு வரி எழுத போறார். ஆனா அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் புரிஞ்சுக்க மாட்டார். ஒண்ணு என்ன பாருன்னா, நான் 7வதுல இருக்க ஆளு எழுதுற மாதிரி எழுதுறேன்னு நினைச்சு தன்னை ஏமாத்திக்கிறேன். அதை இமீடியட்டா பிரசுரத்துக்கு அனுப்புவாரு. அது வராதப்ப மருகி போய் அந்த எழுதுறதை நிறுத்திடுவார். அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாம படிக்கிற மாதிரியான விஷயத்த நம்ம எழுத முடியல அப்படின்னு நினைச்சு எழுதுறதை விட்டுருவாங்க. அப்படி கிடையாது, படிக்க வந்துடும். அதே போல எழுதுறதும் ஒவ்வொரு படிநிலையாவது நம்ம கடந்து மேல வர முடியும். அப்ப முதலாவது விஷயம், எந்த தடையும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மனதில் பட்டதை எழுதுங்க. இப்ப ட்ரம்ப் பத்தி உங்களுக்கு எழுத ஒண்ணு இருக்கு, அமெரிக்கா தேர்தல் பத்தி ஒண்ணு, பீகார் தேர்தல் பத்தி ஒண்ணு இருக்கு. முதல்ல நீங்க எழுதிருங்க. அடுத்ததான் நீங்க விருப்பம் போல இருக்கக்கூடிய பத்திரிகையில உங்களுக்கு பிடித்த நூலாசிரியர் எழுதக்கூடிய கட்டுரையை எடுத்து படிங்க. இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அல்லது இடைவெளி என்னங்கிறது. இந்த இடைவெளியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வரும்போது நீங்க ஒரு எழுத்தாளரா மாறுங்க. அவ்வளவுதான். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பரந்துபட்ட வாசிப்பு. எழுதுறதுக்கான மிக முக்கியமான விஷயம் வாசிப்பு. திடீர்னு நான் வந்து ஒரு நாள்ல எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு வாசிப்புக்கு சம்பந்தம் கிடையாது. நான் எழுத ஆரம்பிச்சோடனே வந்து எல்லாமே மிகச்சிறந்ததா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னா அவர்கள் கடவுள் அப்படின்னு தான் நான் நம்புவேன். எனக்கு அப்படி நான் யாரையும் பார்த்தது, என்னுடைய அனுபவமும் அது. அடுத்த கேள்வி. எனக்கு இன்னும் 2 கேள்வி இருக்கு தோழர், கேட்கலாமா? ஹலோ ஹலோ அபிராமி, கோ அஹெட், கேளுங்க. ஹலோ அபிராமி, கேட்கலாங்க. கேளுங்கம்மா. வாசிப்பினுடைய முக்கியத்துவம் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க தோழர், ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் 2 கேள்வி என்னன்னா, முதல் கேள்வி வந்து, இப்போ எழுத ஆரம்பிக்கும் பொழுது இப்போ மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புனா, இப்போ உதாரணத்துக்கு ஆனந்த விகடன்ல இருக்கக்கூடிய மாணவர் பத்திரிகையாளர் மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்ப உதவியா இருக்கு. பாரி நெட்வொர்க், பீப்புள்ஸ் ஆர்கைவ் ஆஃப் ரூரல் இந்தியா நடத்தக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் ஜேர்னலிசமும் மாணவர்களுக்கு உதவியா இருக்கும். அந்த மாதிரி வேற என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்து எழுதணும்னு ஆசை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவியா இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த மொழிபெயர்ப்பு, ஆவணப்படுத்தல், அதெல்லாம் வந்து பேபி ஸ்டெப்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரி வேற நிறைய கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். முதலாவது விஷயம், மாணவர்களுக்கான ஆனந்தவிகடன் மட்டும் இல்லை, வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்து தமிழ் பத்தி நான் சொல்றேன். இப்ப நாங்க ஒரு மின்னஞ்சல் முகவரி வந்து கொடுக்குறோம். இந்த முகவரிக்கு யாரெல்லாம் கட்டுரை எழுதினாலும் அது அவ்வளவு அணியினர் எடுத்து அதுல எழுதுற ஒரு மாணவர் அது எதுவுமே நாங்க பாக்குறது. முதலாவதுதான் அது படிக்க, அது எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச விஷயங்களை
செறிவா சொல்லுதா, தேவையான தரவுகள் இருக்குதா, அவ்வளவுதான். மாணவர்களோட கட்டுரையை நாங்க பிரசுரம் பண்ணிருக்கோம். அதே போல இந்து தமிழருடைய ஒருவர், இதை எதுக்கு பெருமையா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்தில் நடுப்பக்க கட்டுரைகள் தமிழ்ல அப்படின்னு சொன்னா முன்னாள் துணைவேந்தர் அல்லது துணைவேந்தர் அல்லது முன்னாள் IAS IPS அதிகாரிகள் இவங்கள மாரியான ஆட்கள் தான் எழுத முடியுங்கிற நிலைமை இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இது சாத்தியமாயிருக்கு. அதுல மாணவர்களும் தான் உள்ளார் இருக்காங்க. அதனால மாணவர்கள் இப்ப நான் இங்க மட்டும் சொல்றேன், நீங்க ஒரு நல்ல கட்டுரையை எழுதி அனுப்பும் போது அதை வெளியிடுறதுக்கு பல்வேறு ஊடகங்கள் தயாரா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒண்ணு, நீங்க ஒரு மாணவர் அப்படிங்கிறத குறிப்பிட்டே அனுப்ப முடியும். கட்டுரையாளர் மாணவர் அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்கிறார், இது மாதிரி 3ஆம் ஆண்டோ 4ஆம் ஆண்டோ பொறியியல் படிக்கிறார், தாராளமா போட்டு அனுப்பும். ஒண்ணு. இரண்டாவது விஷயம், நீங்க வாசிக்கிறதுக்கு கேட்டீங்க. அதுல பலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது பத்திரிகை வாசிப்புங்கிறது ஒரு தொடக்க நிலை தான். நீங்க உங்களுடைய மொழியை அறிவதற்கு, உங்களுடைய பலத்தை அறிவதற்கு புனைவு நிறைய லிட்டரேச்சர்ல தான் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சிறுகதைகளோ கவிதைகளோ நாவலோ, இந்த இடங்கள் உங்களுக்கு ஒரு மொழி சார்ந்து ஒரு பெரிய லிபரேஷன் இருக்கும். நாம நினைச்சிட்டு இருப்போம் பத்திரிகைகளுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வகையில தான் அது இருக்கு. ஆனா புனைவுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது. மொழி நடைக்க அது வேற ஒரு இடத்துல இருந்து உடச்சிக்கிட்டு. அப்ப இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கும் போது இது ரெண்டையும் எங்கேயாவது மிக்ஸ் பண்ண முடியுமா? நாம இதை எங்கெல்லாம் உடச்சி எடுத்துட்டு போக முடியும், இல்ல நான் எங்க இருக்கேன், என்னுடைய பலம் எங்க இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம உணர முடியும். அதனால அது நான் திரும்ப சொல்றதுதான், இது இந்த சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிற மாதிரி அன்றாடம் நீங்க ஒரு 1 மணி நேரமாவது எழுதி பண்ணணும். ஒண்ணுமே இல்லாட்டினாலும் ஒரு 1/2 மணி நேரம் எழுதி கிழிச்சு போட்டு இதை பண்ணி பாருங்க. ஒரு 100 நாட்களுக்குள்ளார உங்களோட எழுத்து முதல் நாளுக்கும் 100வது நாளுக்கு இடையில அவ்வளவு வித்தியாசம். நீங்க நினைக்கிறத சொல்றதுங்கிறது நாளுக்கு நாள் நினைக்கிறதுக்கும் சொல்றதுக்கு இடையில இருக்கிற இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த கேள்வி ஐயா, இப்ப நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது 2 இல்லைன்னா 3 வயசுலயே அந்த குழந்தைய ஆங்கிலம் பேச சொல்லி தரது, அந்த மாதிரி ஆங்கிலத்தை அவங்களுக்கு திணிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அது அப்ப தமிழ் மீது அவங்களுக்கு ஆர்வம் இளம் வயதிலேயே விதைக்கப்படாமல் விடுறதுனால, இப்பவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10வது 12வது படிக்கிறவங்களே கூட ஒரு சின்ன கட்டுரை கூட எழுத முடியாத அளவுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம எப்படி கொண்டு வரலாம்? உங்களோட கண்ணோட்டத்துல இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியுமா ஐயா? நீங்க சுட்டி காட்டுறது ரொம்ப சரியான ஒரு விஷயம். நம்ம பல அதாவது ஆங்கிலத்தையோ ஹிந்தியோ நம்ம விரோதமா நினைக்க வேண்டியது. ஆனால் இந்த மொழி கொள்கை என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் மட்டுமல்ல. அது குழந்தைகளுடைய கற்றல் திறன் எப்படி இருக்கு, அதற்கு கற்பிக்கக்கூடிய அமைப்பினுடைய கட்டமைப்பு அல்லது அதனுடைய வசதி எவ்வளவு இருக்கு, இந்த 2க்கு இடைவெளி என்னவா இருக்கு, இது 3ஐயும் உள்ளடக்கியது தான் நாம பேசிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆங்கிலம் மாரியான ஒரு விஷயம் உலகபூர்வமா சொல்லணும்னா, தமிழோட சமகாலத்துல ஆங்கிலம் தொட முடியாத உயரத்துல வாய்ப்புகளை உள்ளடக்கியது. அது உண்மை. சரி, ஹிந்தி எடுத்து நம்ம 100 கிலோமீட்டர் தூரம் ஆங்கிலத்துல இருந்து இருக்கோம்னு சொன்னா, ஹிந்தி குறைஞ்சது 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஆங்கிலத்துல. தொழில்நுட்ப ரீதியா, அறிவு விஷயம் எல்லாத்துலயுமே தான் சொல்றோம். அப்ப பெரும்பாலான மக்கள், அரசாங்கம் ஹிந்தியை திணிக்கணும்னு நினைச்சா கூட பெரும்பாலான மக்கள் இயல்பாவே ஆங்கிலத்தை நோக்கி செல்வது, அது இந்தி மாநிலங்களும் கூட இந்தியாவில் செல்வதுங்கிறது ஏன் இயல்பா இருக்குன்னா, அது பொருளாதார ரீதியா அவர்களுக்கு பெரிய வாய்ப்பை தருகிறது. பொருளாதார ரீதியா மட்டும் இல்ல, அறிவு சார்ந்தும் அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய, ஆங்கிலம் படிக்க முடிஞ்சா அன்னைக்கு கிடைக்கக்கூடிய
உங்களுக்கு சயின்ஸ்ல கிடைக்கக்கூடிய புத்தகங்கள், இப்போ இன்ஜினியரிங் சம்பந்தமான புத்தகங்கள், நீங்க உங்களுடைய சப்ஜெக்ட் சம்பந்தமா யோசிச்சு பாருங்க. அதுல பல விஷயங்கள் வந்து தமிழ்ல கிடைக்கிறது இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். அப்ப ஆங்கிலம் முக்கியமா அப்படின்னா ஆங்கிலம் முக்கியம். ஆனா நாம தவற விடுற இடம் என்னன்னு சொன்னா, தாய்மொழியில் இல்லாமல் வெறுமனே ஆங்கிலம் போய் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. ஆங்கிலத்தை மட்டுமே கற்கும் பிரயோஜனம் இல்லை. தாய்மொழியில வந்து உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச கட்டமைப்பு ஒண்ணு உருவாகாத ஒரு ஆளுக்கு ஆங்கிலம் வந்து வெறும் தகவல் தொடர்புக்கான கருவியா மட்டுமே பயன்படும். அதனால அடையக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்காது. இதை நான் சொல்லலாம். உலகத்துக்கு இருமொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கல்வி கற்றல்லே வந்து ஒரு முன்னோடியான கொள்கை. நம்மை போன்ற ஒரு 3ஆம் உலக நாடு தான் சிங்கப்பூர். 1965 கிட்டத்தட்ட வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு ஒரு 2 வருஷம். இந்த காலகட்டத்துல தான் சிங்கப்பூர் முழுமையாக லீ குவான் யூ அவர்களுடைய கைக்கு கீழே வருது. இந்த லீ குவான் யூ 2015 50 ஆண்டுகளுக்குள்ளார் சிங்கப்பூரை என்னவா மாற்றி அமைச்சிருக்காருங்கிறது உலகத்துக்கே முன்னுதாரணமா இருக்கு. ஒரு 3ஆம் உலக நாட்டினுடைய அதனுடைய முகம் எப்படி மாறி இருக்கு, பணக்கார முகமா மாறி இருக்கு அப்படிங்கிறது. அவருடைய சாதனைகளிலேயே பிரதானமானதாகவும் அவர் எடுத்த கொள்கைகளிலே மிக முக்கியமானதாகவும் குறிப்பிடுவது எதுன்னு சொன்னா இந்த மொழிக் கொள்கை, இருமொழி கொள்கை. இந்த இருமொழி கொள்கை என்ன? உங்களுடைய தாய்மொழி பிளஸ் ஆங்கிலம். இதுல ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அதே காலகட்டத்துலதான் அண்ணாவும் இந்த முடிவை தமிழ்நாட்டில் எடுத்தார், தமிழ் ஆங்கிலம். ஆனால் ஒரு வகையில் லீ குவான் யூக்கே ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். ஏன்னா 1950களில் திராவிட நாடு கோரிக்கையை வச்சு பேசும்போது திராவிட நாட்டுக்கான மொழிக் கொள்கை என்னவா இருக்கும்னு சொல்லி வினோபா அவர்களுக்கு ஒரு உரையாடல் நடக்கும், வினோபாவுக்கும் அண்ணாவுக்கும் இடையில. அந்த காலகட்டத்திலேயே இருமொழி கொள்கையை தான் அவர் சொல்றார், குறிப்பேர். அப்ப அந்த கொள்கை கிட்டத்தட்ட சிங்கப்பூரை ஒருத்தர். இன்னைக்கு சிங்கப்பூர்ல வந்து நீங்க வந்து சைனீஸா இருந்தீங்கன்னா மேண்ட்ரின் படிக்கும், தமிழரா இருந்தா தமிழ் படிக்கும், மலாய்க்காரரா இருந்தா மலாய் படிக்கும், கூடவே இங்கிலீஷ் படிக்கும். திராவிட நாட்டு கொள்கைன்னு அண்ணா சொன்னது அன்னைக்கு. நீங்க மலையாளியா இருந்தா மலையாளி படிப்பீங்க, தெலுங்கரா இருந்தா தெலுங்கு படிப்பீங்க, கன்னடரா இருந்தா கன்னடம், தமிழரா இருந்தா தமிழ் படிப்பீங்க. கூடுதலா ஆங்கிலம் வந்து லிங்குவா பிராங்கோவா இருக்கு, எல்லாருக்குமான தொடர்பு மொழியாக, பொது மொழியாக. ஆனால் இது 4மே ஆட்சி மொழிகளாக இருக்கும். இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த 4ஓட கூடுதலா ஆங்கிலம் சேர்ந்து இது 5மே ஆட்சி மொழியா. ஒரு கழிவறைன்னு போறீங்க, கழிப்பறைன்னு போட்டோம்னா இந்த கழிப்பறையில 5 மொழியும் இருக்கும். பேங்குக்கு போறீங்கன்னா இந்த 5 மொழியும் இருக்கும். அதே போலதான் இதே விஷயத்தை தான் அமலாக்குறாரு. யார் அமலாக்குவது? லீ குவான் யூ அமலாக்குறாரு. நீங்க சிங்கப்பூர் போறவங்களுக்கு இது தெரியும், சிங்கப்பூர் பாக்குறவங்களுக்கு இது தெரியும். இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சம வாய்ப்பு தருவது, சம போட்டி சூழலை ஏற்படுத்தும். ஒரு தமிழருக்கும் ஆங்கிலங்கிறது அந்நிய மொழி, ஒரு தெலுங்கருக்கும் ஆங்கிலங்கிறது அந்நிய மொழி, ஒரு இந்திக்காரருக்கும் ஆங்கிலங்கிறது அந்நிய மொழி. எல்லாருக்குமே அந்த போட்டிங்கிறது சம தொலைவில் இருக்கு. அல்லது உங்கள் தாய்மொழியில இந்திக்காரருக்கு ஒரு போட்டித் தேர்வுக்கான ஆங்கிலம் வழங்கப்படும் போது அது எல்லாருக்கும் அதே மொழியில வழங்கும். இதுதான் ஆட்சி மொழி மிக முக்கியமான கொள்கை. இந்த விஷயத்துக்கு தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்க வேண்டிய தேவை. அப்ப இதை வெற்றிகரமா அமலாக்குனதுல சிங்கப்பூரோட வெற்றி இருக்கு என்று அப்ப இந்த விதமான மொழிக் கொள்கை இருக்குல்ல, அந்த மொழிக் கொள்கையினோட பின்னணியை நம்ம வீட்டுல முதல்ல பார்க்கணும். நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வீட்டுல இல்லாத ஜனநாயகம், நம்ம வீட்டுல இல்லாத சமத்துவ சூழல் நம்ம சமூகத்திலும் அரசாங்கத்திலும் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். வீட்டுல ஜாதி பார்ப்போம், வெளியில இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். வீட்டுல ஜனநாயகமா இருக்க மாட்டோம், வெளியில ஜனநாயகம் இருக்கணும்னு நினைப்போம். அப்படி இருக்காது. அரசாங்கம் வந்து சமூகத்தில் ஜனநாயகம் இல்லாம அரசாங்கம் வந்து சொல்லக்கூடிய தான் இருக்கும், மட்டும்தான் இருக்கும். என்னவா இருக்குமோ அப்பதான் அரசாங்கம். நீங்க தாய்மொழியை மதித்து கொடுத்து கூடாகவே ஆங்கிலத்தையும் கொடுத்தீங்க அப்படி அரசாங்கம் பள்ளிக்கூடம் நல்லபடியா விளங்கும். நம்ம வீட்டிலேயே அதை
என்னால ஒரு கடிதம் வந்து தமிழ்ல தூய்மையா எழுத முடியல, சுத்தமா எழுத முடியல. நான் என் குழந்தைய வந்து தமிழ் பத்தி பேசுறதுல என்ன இருக்கு, அது கூட என்னால கடத்த முடியலங்கிறது துயரம் இல்லையா? அப்ப இந்த மொழிக் கொள்கை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஆங்கிலத்தை நான் முழுமையாக மதிக்கிறேன். ஆங்கிலம் நமக்கு தேவை. இந்த உலகத்தோடு நாம் உறவாடுவதற்கான, உலகினுடைய அரிய செல்வங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றுவதற்கான ஒரு ஆங்கிலம் அது நமக்கு தேவை. ஆங்கிலமும் தெரிஞ்சுட்டு ஆங்கிலமும் தெரிஞ்சுட்டு கூடுதலா இந்தியும் தெரிஞ்சுக்கோ, அதுவும் நமக்கு தேவை. நீங்க இதுக்கு போறீங்க, டெல்லி போறீங்க அல்லது லக்னோ போறீங்க, அங்க ஒரு தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அங்க செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க, படிங்க. இங்க இருக்கிறவனுக்கும் தேவை நிமித்தம் படிக்கிறது வேற, தேவையில்லாதையும் படிக்க சொல்லி மார்க் போட்டா அவனுக்கு ஃபெயில் ஆக்குறதுங்கிறது அது தேவையில்லைங்கிறது தான் இந்த மொழி திணிப்புக்கு எதிராக பேசப்படக்கூடிய ஒரு பக்கம் இருக்கிறது. ஆங்கிலத்தை எதிரியா நம்ம நினைக்க வேண்டியதில்லை, அதே சமயம் எந்த மொழியுமே எதிரியா நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் அடிப்படையில தாய்மொழியில அடித்தளம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம், அது ஒண்ணு விளங்காது. அதான் லீக்வானியம் சொல்ற, தாய்மொழி இல்லைன்னு சொன்னா ஒருத்தனுக்கு வேறு இல்லை, வேறு இல்லாத கட்டடம். வடிவேல் பாஷையில சொல்லணும்னா பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னா. அடுத்த கேள்வி. ஹலோ, பேசுங்க சார். சார் வந்து நம்ம 63 நாயன்மார்கள்ங்கிறோம், அவங்க பாடின பாட்டுல நம்ம படிச்சு சாதாரணமா இருக்க தமிழர்கள்லாம் புரிஞ்சுக்க முடியலையே. இதுக்கு ஒரு விளக்கம், திருக்குறள் மாதிரி விளக்கம் இருந்தாதான் நம்ம இப்ப சாதாரண தமிழர்கள் படிச்சு தெரிஞ்சுக்க முடியுது. அது என்ன காரணம்? சரி, இல்ல இது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். உதாரணமா சமகாலத்துல இருக்கக்கூடிய எல்லா சொற்களுக்கும் நமக்கு வந்து விளக்கம் தெரியுதா? நான் திருப்பி அதே விஷயத்துக்கு, பணநீக்கம், பணவீக்கம்னு ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பேசு. பணவீக்கம்ங்கிற வார்த்தைக்கு இங்க இப்ப இந்த மீட்ல இருக்கக்கூடிய 100 பேருக்கும் அர்த்தம் ஒன்னா தெரிஞ்சிருக்கும். அன்றாடம் வந்து மாசத்துக்கு 10 நாள் நம்ம இந்த வார்த்தையை கேட்கும், ஆனா தெரியுது. அது தெரியாததும் கூட நமக்கு அது ஒரு பொருட்டா இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாம வந்து இங்கிருந்து ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு பின்பு எழுதப்பட்ட ஒரு பிரதியில இருக்கக்கூடிய வார்த்தை நமக்கு எப்படி இயல்பா புரியும் நம்ம நினைக்கிறோம். அது நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் தமிழா அதனாலே எனக்கு தமிழ் புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை நமக்கு புரியாதுல்ல, புதுசா வந்தா ஏன் புரியாது? கத்துக்கிட்டாதான் புரியும். அதுக்கான அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அகராதிகள் இருக்கு. அந்த அகராதியை வாங்கி போறோம்னா அந்த வார்த்தை என்னன்னு நமக்கு புரிஞ்சிடும். விளக்க உரை எழுதப்படுறதும் நமக்கு விளங்கிக்கணுங்கிறதுக்கு தான். விளக்க உரைய வழியாதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் தமிழன், அதான் தமிழ்ல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான வார்த்தையும் நான் பிறக்கும் போதே எனக்கு ஒரு சிப் உள்ளார சொல் போட்டு அனுப்ப பண்ணணும்னு நினைக்கிறேன். அல்லது நீங்களாவது பரவாயில்ல நமக்கு தெரியலையேன்னு கேக்குறீங்க. பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தெரியும் நம்பிட்டு இருக்காங்க. தெரியும் நம்ம படிக்கிறதில்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம படிச்சாதான் புரியும். அதே மாதிரி நம்ம தமிழ்ல வந்து பொறியியல் கல்லூரி வந்து தமிழ் பாட வகுப்பு சேர்ந்தாலும் தமிழ் வழியில படிச்சுட்டு வரவங்க சேர மாட்டேங்கிறாங்க. பொறியியல் கல்லூரியில தமிழ் பிரிவு வச்சிருந்தாலும் அது தமிழ் வழி கல்வியில +2 முடிவு படிச்சுட்டு வரவங்க அதுல போய் தைரியமா சேர மாட்டேங்கிறாங்க. பின்னாடி எழுதும் போது பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு ஆங்கிலமே தெரியலனாலும் போய் சேர்றதுக்கு முனைக்கிறாங்க. பல கல்லூரிகள்ல, நம்ம அரசு கல்லூரிகள்ல, அரசு பொறியியல் கல்லூரிகள்ல தமிழ் வழி கல்வியே காலியா இருக்கு. நீங்க சொல்றது உண்மை. என்னன்னா, அவர்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீ படிக்கிறதுக்கான பல விஷயங்கள் இதுல வந்து போதுமான அளவு இருக்காது, அப்படியே படிச்சுட்டு வந்தாலும் மரியாதை இருக்காது, இது போன்ற பல விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில தான் அவங்க பயந்து ஒதுங்கிக்கிறாங்க. நாம அவர்களை குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா அதே சமயம் அவர்களுக்கு என்ன நாம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அது வழியா படிச்சுட்டு வர ஒரு ஆளு தான் அதை மேம்படுத்த முடியும், அந்த நிலைமையை மாற்றி அமைக்கவும் முடியும். இந்த துறைக்கு வெளியில இருக்கிற ஒருத்தர் அதை செய்ய முடியாது. அதே சமயம் அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை கூட கொடுக்க முடியாத இடத்துலதான் நம்முடைய மொழி இருக்குங்கிறது தான் உண்மை. ஆனா நம்ம இந்த
பூசி மறைச்சிட்டு அது ரொம்ப பிரமாதமான இடத்துல இருக்கிறதாவும் நாம நினைச்சுக்கிறோம். அது வந்து மொழியினுடைய குறைபாடு இல்லை. மொழி ரொம்ப அற்புதமான மொழி, இல்லாட்டினா அது 2000 வருஷமா உயிரோடு இருக்க முடியாது. அது தன்னை அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கு. எனக்கு ஒரு டாக்டர் சொல்றாரு, அல்சருங்கிற வார்த்தை நீங்க சாதாரணமா ஒருத்தர் சொல்றக்கூடிய வயிற்று போன்ற வார்த்தையும் ஒப்பிட்டு பாருங்க, எவ்வளவு அந்த மொழி வந்து இயல்பா அதுல பொருந்துது. எவ்வளவு வார்த்தையும் சொல்லலாம், எவ்வளவு வார்த்தை. டிமானிட்டைசேஷனுக்கு பணமதிப்பு நீக்கம்னு ஒரு வார்த்தை போட்டோம். எவ்வளவு பெரிய வார்த்தை. மதிப்பு நீக்கம், பணத்தினுடைய மதிப்பை நீக்க, அவ்வளவுதான். அது அவ்வளவுக்கு உள்வாங்கக்கூடிய ஒரு மொழிதான். ஆனா நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, முனைப்பு வேணும். இந்த முனைப்பு இல்லை. யார் வந்து பொறியியல் படிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு தோணணும், உலகத்துடைய சிறந்த புத்தகங்கள் எப்படி ஏனைய மொழிகள்ல இருக்கோ அது மாதிரி என் மொழிக்கு வேணும். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட தன்னுடைய வாழ்க்கையில ஏனைய கடமைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த டாஸ்கை எடுத்துக்கலாம். முதல்ல அந்த கான்பிடன்ஸை வந்து கொடுக்கக்கூடிய, நான் திரும்ப திரும்ப சொல்றது, இது எல்லாமே அரசு தான் பண்ணுங்கிறது இல்லை. சமூகமா செய்யறது அரசு சேர முடியல தவிர நாம வந்து அரசுங்கிறது தனியா இருக்கிறதாகவும் நாம தனியா இருக்கிறதாகவும் நினைச்சுக்கோம். அப்படி இல்லை, சொசைட்டியோட சேர்ந்ததுதான் அரசு. அரசு பல விஷயங்கள்ல முன்முயற்சி எடுக்கணும், இதுக்கெல்லாம் ஊக்கம் கொடுக்கணும், அதற்கேற்ற அளவுக்கு நம்முடைய தலைவர்கள் வந்து தொலைநோக்கோட நடந்துக்கணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா நாம வந்து ஒரு பக்கம் என்ன பண்றோம்னா, நம்ம தலைவர்கள் பத்தி பேசும்போது அவர்கள் ரொம்ப ஒண்ணுமே தெரியாதவங்களா பேசணும். அவருக்கெல்லாம் என்ன தெரியும், அவருக்கு சரி. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்லணும்னா, அவர்கள் இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லும். இந்த முரண்பாட்டை பாருங்க. அரசினுடைய தலைவர்கள் என்னை விட முட்டாள்கள் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா என்னை விடவும் விவரம் தெரியாதவர் தான் எனக்கான மாற்றத்தை செய்ய முடியும், செய்யணும், அவருக்கு தான் அது புரியணும் அப்படின்னு. இது முரண்பாடு. நாம பொறுப்பேற்கணும். காந்தி சொல்றது நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றமாக நீங்கள் மாறுங்கள் அப்படிங்கிறதுதான் காந்தி சொல்றது. நியமா என்னோட எல்லா கூட்டத்திலையும் இதை சொல்லாம பிடிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் இந்த கூட்டத்துல சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். எல்லாரோடைய முறையாடுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. மொழி சம்பந்தமான உணர்வை வந்து நம்ம பேசுறதுக்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள இந்த இடைவெளியை கடக்க முயற்சி பண்ணுவோம். மிக்க நன்றி.